திருப்பி 2 இன்ச்சு பைப்பில் ஏர் போகும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 300 மில்லி அளவுக்கு வாட்டர் ஏர் வந்துட்டு இருக்கு வண்டி ஓடும் போது. அப்போ திருப்பி இந்த எக்ஸஸ் ஏர் வந்து இங்கிட்ட ஒரு எல்போ போட்டு திருப்பி எங்களுக்கு ஃபேஸ் நேராக வச்சுருக்கு. மூலிமா ஒரு 5 டக்ட்டு வச்சு கஸ்டமருக்கு 2, சென்டரில் 1, டிரைவருக்கு 2ன்னு வச்சு பண்ணலான்னு ஒரு ஃபேஸுக்கு வரும். அது கண்டினியூஸாக வண்டி ஓட்டும் போது உள்ளே ஃபுல்லாக ஆட்டோக்களில் வரும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு ஃபீல் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. சார் வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் ரத்னால் பாண்டியன். ஆக்சுவலாக வந்து இந்த வெயில் காலம் வர்றதுனால கொஞ்சம் முன்னாடி உட்காந்து டிரைவர் ஓட்டும்போது அந்த வின்சில் வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெக்கையான ஒரு காற்று, அதாவது வெப்பம் அதிகமாக வரும். அந்த வெப்பத்தை பார்க்கும்போது கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வண்டி ஓட்டுறதுக்கே கொஞ்சம் இரிட்டேட்டிவாக இருக்கும். சரி, அப்புறம் பார்க்கும்போது சில ஆட்டோக்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அட்டையை வச்சு மறைச்சிருப்பாங்க. அப்போ அந்த காற்று உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஃபீலாக இருக்குன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நான் ஒரு சில நேரத்தில் பயணம் பண்ணி பார்க்கும்போது கூட தூசி அதிகமாக வந்துச்சு. சரி, இப்படி தூசி வருது, தூசி வராமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியா பண்ணி, சரி பைப் மூலியமாக கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு பைப்பை செட் பண்ணி கீழே வந்து வாட்டரை செட் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த ஏர் வந்து வாட்டரில் அடித்தோடனே அதில் உள்ள மைஸ் பூரா வாட்டரில் நின்றுது. அப்புறம் எக்ஸஸ் ஏர் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் வர மாதிரி ஃபேஸுக்கு வரும். அது கண்டினியூஸாக வண்டி ஓட்டும் போது உள்ளே ஃபுல்லாக ஆட்டோக்களில் வரும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்குது, நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்லா இருக்குது. சரி, இதை மாட்டியே வைப்போம், நண்பர்கள் யாரும் பிடிச்சிருந்தது அதே மாதிரி மாட்டிக்கிட்டோம். அதே மாதிரி இது வந்து மிரருக்கு அங்கிட்டு வெளியே வராத அளவுக்கு செட் பண்ணிட்டேன். அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் கிடையாது. போக்குவரத்துக்கு இடைஞ்சலும் கிடையாது, எனக்கும் இடைஞ்சலும் கிடையாது. வந்துருச்சுன்னா மேலே ரூஃப் போட்டு அந்த வர ஏரை வந்து வாட்டரில் இன்செர்ட் பண்ணி அந்த ரூஃப் மூலிமா ஒரு 5 டக்ட்டு வச்சு கஸ்டமருக்கு 2, சென்டரில் 1, டிரைவருக்கு 2ன்னு வச்சு பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஒரு பொருளாதார ரீதியாக இப்போதைக்கு போக முடியல. நீங்கள் ஃப்யூச்சரில் அதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக அதை பண்ணி சக்ஸஸ் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கு மின்சாரம் எதுவுமே இல்லை, ஒன்லி இது மட்டும் தானே? ஒரு மின்சாரம் எதுவும் கிடையாது. இதில் ஒன்லி வர்ற ஏரை சக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகும்போது ஜஸ்ட் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகிடுது. நல்லாவே பார்த்துட்டேன், கலெக்ட் ஆகி ஏர் மட்டும் தான் இதில் ரிலீஸ் ஆகுது. தூசி வந்து வரவே வராது. தண்ணி மட்டும் தினசரி மாற்றிக்கலாம். தண்ணி வந்து டெய்லி மாற்றிக்கலாம். நான் வந்து 2 நாளைக்கு ஒரு மாற்றிக்கிறது. சரி சரி. இந்த இப்படி ஜில் காற்று வருது இல்லையா, இதனால ஆட்டோ சார்ஜ் வழக்கமான சார்ஜ் தானே வாங்குவீங்க? வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்குற மாதிரி அப்படி இல்லை சார். இந்த மாதிரி நான் என்ன சொல்றது, இந்த ஒரு காலத்தில் ஒற்றுமை போயிட்டால. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.